வணக்கம். என்னோட வாழ்க்கையில என்னை யாருமே சரியா புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல்ல என்னை யாருமே சரியா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களோட மனசுல இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி அப்படி தூரமா குப்பையில போட்டுருங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இங்க என்னைக்குமே உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செஞ்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க திருப்தியா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களை எடை போடுற அளவுக்கு அடுத்தவங்க ஒன்னும் நீதி தவறாத எடத்தராசு ஒண்ணும் கிடையாதுங்க. அதே மாதிரி நீங்க ஒன்னும் விலை பொருள் கிடையாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தவங்க உங்களை புரிஞ்சுக்கல, அடுத்தவங்க உங்களை தப்பா பேசுறாங்க அப்படின்னா அதுக்காகலாம் வருத்தப்படாதீங்க. உங்களை தப்பா பேசுற எல்லாரும் சரியா இருக்காங்களான்னு ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா யாரு என்ன பேசினாலும் அதை பத்திலாம் கொஞ்சம் கூட நீங்க கேர் பண்ணிக்கவே மாட்டீங்க. நீங்க அடுத்தவங்களை நேசிக்கிறது இருக்கட்டுங்க, முதல்ல உங்களை நீங்க நேசிக்க பழகிக்கோங்க. அதிசயமான உங்களுடைய ஆற்றலையும் அற்புதமான உங்களுடைய வாழ்க்கையையும் பெருமிதமா நீங்க என்னைக்கு நேசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி எல்லாமே உங்க கிட்ட வந்து சேரும் அப்படிங்கிறது தாங்க முக்கியம். அதுதான் நிதர்சனமான உண்மை. இங்க காயப்படுத்துகின்ற சொற்கள் இருக்கு பாத்தீங்களா, அடுத்தவங்க நம்மள ரொம்ப ஹார்ஷா பேசுறாங்க பாத்தீங்களா, அந்த வார்த்தைகளை எப்படி நம்மளால தாங்கிக்க முடியலையோ அதே மாதிரிதான் நாம பேசக்கூடிய வார்த்தைகளையும் அடுத்தவங்களால தாங்கிக்க முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. நாம பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவங்களை காயப்படுத்தும் அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த பழகிக்கோங்க. அடுத்தவங்களுக்கும் வலிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே யாரோட மனசையும் நம்ம காயப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்க வரவே வராது அப்படிங்கறதாங்க உண்மை. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்ச அந்த அனுபவ காட்சிகள் இருக்கு பாத்தீங்களா, அதை எல்லாருக்கிட்டையும் போய் நீங்க சொல்லிக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா ஒரு சிலர்கிட்ட நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா, அது உங்களையே தாக்கக்கூடிய ஆயுதமா மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய அனுபவங்களை நீங்களே வச்சுக்கோங்க. யாருக்கிட்டையும் ஷேர் பண்றதுனால அதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. மத்தவங்க உங்களுக்கு அறிவுரை சொல்றத உங்களுக்கு கேட்கும் போது ரொம்ப கோபமா வருது, எரிச்சலா வருது அப்படின்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்களும் யாருக்கும் அறிவுரை சொல்லக்கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எப்படி அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லும், அடுத்தவங்க உங்களுக்கு அறிவுரை சொல்றப்போ எப்படி உங்களுக்கு கோவம் வருதோ அதே மாதிரிதான் நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லும் போதும் அவங்களுக்கு கோபம் வரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு நீங்க ஏதாவது பிழை பண்றாங்க, தப்பு பண்றாங்க அப்படின்னாலும், உறவுகள் சிதைஞ்சு போகுது அப்படின்னாலும் அந்த இடத்துல வேடிக்கை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க சொல்லலுங்க. அந்த இடத்துல அறிவுரை கண்டிப்பா தேவைதான். சோ தேவையான இடத்துல அறிவுரை சொல்லுங்க, தேவையில்லாத இடத்துல அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க. இங்க மனுஷன் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான மொழி என்னன்னு கேட்டீங்கன்னா அழுகை தாங்க. ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அழுதே சாதிப்பாங்க. அதுவும் குழந்தைகள் கையில எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னா அது அழுகை மட்டும்தாங்க. அதுக்காக எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காதீங்க. கடைசியில் அதுக்கு நாடகம் அப்படின்னு பேர் வச்சு உங்களுக்குன்னு ஒரு முத்திரை கொடுத்துருவாங்க. அதனால அழுகைக்கு அப்படின்னு ஒரு மரியாதை இருக்கு. அது தேவையான இடத்துல மட்டும் பயன்படுத்துங்க. எல்லா இடத்துலயும் நீங்க அழுதுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படிங்கறதாங்க உண்மை. எல்லாருமே நம்ம மேல உண்மையாத்தான் பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. பெரும்பாலும் உங்க கூட இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக நல்லவங்க, பாசமானவங்க அப்படிங்கிற ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு தான் உங்க கூட பழகிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க. அதுவும் கூட பிறந்தவங்களே ஒரு சிலர், நான் எல்லாத்தையும் சொல்ல வரலங்க, ஒரு சிலரோட வாழ்க்கையில கூட பிறந்தவங்களே ஒரு சிலருக்கு யமனா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, எதிரியா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க. சோ உண்மையாவே கூட பிறந்தவங்களுடைய பாசம் எப்ப தெரியும்னா சொத்து பிரிக்கும் போதுதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு எதை சொன்னாலும் சரி அதை அப்படியே தயவு செஞ்சு ஏத்துக்காதீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்கல பெரும்பாலானோர் உங்களை ஏதாவது சூழ்ச்சி பண்ணி வீழ்த்தணும் அப்படின்னு தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க, சமயம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பிடாதீங்க. ஒரே ஒரு நாள் அடுத்தவங்களுடைய வாழ்க்கைய நீங்க வாழ்ந்து பாத்தீங்கன்னா போதுங்க. அதுக்கப்புறம் அவங்கள மாதிரி நான் வாழணும், இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே உங்களுக்கு சுத்தமா வராதுங்க. ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையும் வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும் அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு.
குடும்ப சுமை ஒரு பக்கம், மனசு சுமை ஒரு பக்கம், ரெண்டுக்கும் நடுவுல போராடக்கூடிய மனுஷன் உண்மையாவே யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாத ஒரு புதிர் தாங்க. சோ உங்களுடைய வாழ்க்கையில யார் எதை நினைச்சாலும் சரி, அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. யாரும் உங்களை சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கறதுக்காக வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு நீங்க சரியா இருக்கீங்களா அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.